சென்னை கிண்டி மேம்பாலம் அருகே தண்ணீர் லாரி மோதியதில் ஒரே கல்லூரியைச் சேர்ந்த 3 மாணவிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். கிண்டி மேம்பாலத்தில் இருந்து சைதாப்பேட்டை நோக்கி தண்ணீர் லாரி ஒன்று வேகமாக கீழிறங்கி வந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரமாக நின்று கொண்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு ஆட்டோவின் மீது மோதி சேதத்தை ஏற்படுத்தியது. அதில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த காயத்ரி, சித்ரா, ஆயிஷா என்கிற 3 மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தார்கள். லாரியில் பிரேக் பிடிக்காததே இந்த விபத்திற்கான காரணம் என்று போலீசின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரித்து வருகின்றனர். லாரிக்கார ஃபுல் ஸ்பீடு வந்து முன்னாடி வந்து ஒரு டூ வீலர் இடிச்சாங்க. டூ வீலர் இடிச்ச உடனே ஆட்டோ இடிச்ச உடனே ஆட்டோ ஒதுங்கின உடனே ஆட்டோ ஃபுல்லா நசுக்கிடுச்சு. பேக்ல ஃபுல்லா நசுக்கின உடனே முன்னாடி வந்து 3 பசங்க நடந்து வந்ததுங்க. நடந்து வந்து அடிச்சு எல்லாத்தையும் செவத்தோட நசுக்கி ஃபுல்லா அவங்க நசுக்கிட்டு திரும்ப வந்து இன்னொரு வயசான டூ வீலர் வந்தாரு. அவரே அடிச்சு சாச்சிட்டு அப்படியே வேகமா வந்து ஃபுல்லா ரைட் எடுத்தான் வண்டி. ரைட் அந்த செவத்துல மோதி கடையா ஸ்பிக்காண்ட போய் அந்த இதுகிட்ட ஏபிடி ஷோரூமாண்ட போயிட்டு நிப்பாட்டி கிளர் எகிரி குச்சி ஓடிட்டான். டிரைவர் அந்த சைடு குச்சி அண்ணாண்ட ஓடி ஐடிசி ஹோட்டலுக்கு பூந்து ஓடிட்டாப்ல. ஐடிசில டிரைவர் போதானா சம போதாமா டிரைவர் போலீஸ் போலீஸ் எடுத்துன்னு போய் அவன் ஐடிசில ஓடி அது உள்ள பூந்து ஓடிட்டான். ஐடிசில டிரைவர்